இந்த பதிவை பார்த்துட்டு பார்க்க போகிற அத்தனை அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் அவர்களோட திருவடி வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன். இந்த பதிவில் நம்ம அன்பினை பெறுவாயாகில் அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும் துயரம் இங்கு உண்டோ சொல்வாய். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது அருட்சட்ட நெறிகள் அப்படின்னு சிலதெல்லாம் இதையெல்லாம் செய்யுங்க, அப்படி நீங்கள் செய்தால் நீங்கள் அருட்சட்ட அடியார், அப்படி செய்கிறவங்க கட்டாயமாக இந்த ஒழுக்க நெறியை கடைப்பிடிக்கிற அவர் சொல்கிற மாதிரி கடைப்பிடிக்கிற அத்தனை பேருக்கும் முத்தி நெறி உண்டு. இப்போது ஞானசம்பந்த பெருமான் அதாவது திருமண கோலம் எப்போ அவருக்கு வந்ததோ அப்போது எல்லாரையும் அந்த பரவொளியில் நீங்கள் போங்க போங்க போங்கன்னு அவருடைய திருமணத்துக்கு வந்த அத்தனை பேருக்கும் ஒரே நேரத்தில் முத்தி. அது மாதிரி அதாவது ஞானியர்கள் கூட சேர்ந்தாலுமே அந்த கூட்டத்தோடு தள்ளி விட்டுடுவாங்க. அது மாதிரி இந்த அருட்சட்ட நெறிகளை கடைப்பிடிக்கிறவங்க முறையோடு கடைப்பிடிச்சா, உணர்ந்து கடைப்பிடிச்சா, சரியான முறையில் கடைப்பிடிச்சா முத்தி நிச்சயம். அதுதான் அருட்சட்ட நெறி. அதை வகுத்து கொடுத்த சுவாமிகளோட நோக்கம். இப்படி பாமர மக்களும் நல்ல அறநெறியில் ஒழுகி முத்தி அடையணும். அவங்களுக்கெல்லாம் சாத்திரம் தெரியலாம், தெரியாமல் இருக்கலாம், வேதம் தெரியலாம், தெரியாமல் இருக்கலாம், ஆகமங்கள் தெரியலாம், தெரியாமல் இருக்கலாம். பல வகை மக்கள் இருக்காங்க, பல வகை பக்குவப்பட்ட ஆன்மாக்கள் இருக்காங்க. எல்லாருக்கும் கிடைக்க வேண்டியது இந்த பிறவியை கொண்டு அடைய வேண்டிய கோல்னு பார்த்தா ஒன்று தான். அவங்கவுங்களுடைய பிறவி புண்ணியம் வேறு வேறு இருக்கலாம், பல பிறவிகளாக அவங்க சேமித்து வச்ச சேமிப்பு வேறு வேறு அளவில் இருக்கலாம், நல்வினை தீவினை அளவுகள் வேறு வேறு இருக்கலாம். நோக்கமான ஒன்றே ஒன்று, எல்லாரும் முத்தி நெறி அடையணும், பேரின்பத்தை அனுபவிக்கணும். இந்த சிற்றின்பம் அனுபவித்த வரைக்கும் போதுமாப்பா அப்படின்ற எண்ணம் வரணும். இதுதான் எல்லா மகான்களுடைய நோக்கம். ரெட்டிப்பட்டி சுவாமிகள் இந்த அருட்சட்டத்தை வகுத்து கொடுத்ததுக்கு காரணமே எல்லாரும் முத்தி நெறி போகணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? அதுக்கு தான் இறைவன்கிட்ட கேட்டு போராடி விநாயக பெருமானுடைய கருணையோடு அந்த அருட்சட்ட நெறியை உலகத்துக்கு கொடுத்தார். அது யாருடைய ஒப்புதலோட? லக்ஷ்மி, பார்வதி, சரஸ்வதி, உமையம்மை எல்லாருடைய ஒப்புதலோட அங்கே தான் அரங்கேற்றம் பண்ணியிருக்கார் போல இருக்கு. அவங்களுடைய ஒப்புதலோட இந்த உலகத்துக்கு அவர் கொடுத்த நெறி தான் அருட்சட்ட நெறி. அது அவர் பாடலில் அவரே சொல்கிறார். அது அந்த அருட்சட்ட நெறியில் அதாவது ஆரம்பத்தில் விடியல் நீராட்டம் ஆரம்பிக்கும், இறுதி அதாவது முக்கியமான பாயிண்ட்டு நடுவில் என்னென்ன முறைகளில் எதை எதை செய்யணும்னு சொல்லிட்டு வருவார். கடைசியாக சொல்கிறது இந்த பதிவில் அந்த கடைசி கருத்தை எடுத்துக்கிறோம். மண் காப்பு தான் இடணும். அருட்சட்ட அடியார்கள் அந்த இறுதி நேரத்துக்கு பின் உடலை விட்டு ஆன்மா வெளியேறும் சமயம் அவங்கள நெருப்பில் இட்டு கொளுத்தக்கூடாது. அது அருட்சட்ட நெறியின் முக்கியமான பாயிண்ட்டு. எப்படி விடியல் நேராட்டம் ஒவ்வொரு பாயிண்ட்டும் முக்கியமானது, அதில் மண் காப்பிடுதல் ரொம்ப முக்கியம். இதுவரைக்கும் எனக்கு என்னோட தாய் தந்தை அவங்களையெல்லாம் மண்காப்பு நிறைய பேர் அடியார்கள் மண்காப்பிட்டது தெரிஞ்ச விஷயம். ஆனால் ஏன் மண்காப்பிடணும் அப்படின்றது இதுவரைக்கும் எனக்கு தெரியாது. மண்காப்பிடணும் இந்த அருட்சட்ட நெறியில் அதுவும் ஒன்று, அது இப்படித்தான் பண்ணணும் அவ்வளவுதான் தெரியும். ஆனால் திருமூலருடைய பாடல்களை படிக்கிறப்போ ஏன் மண் காப்பிடணும், எப்படியெல்லாம் மண் காப்பிடணும் கரெக்டாக வரையறுத்து சொல்லியிருக்கார். சுவாமிகள் ஒரு பாயிண்ட்டாக கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதோட விளக்கத்தை திருமூலர் அவ்வளவு அருமையாக செம்மையாக விளக்கமாக சொல்கிறார். இதையெல்லாம் பார்க்குறப்போ அடியார்கள் ஏன் மண் காப்பிடணுன்றத அந்த விளக்கத்தோடு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த பதிவை போடணும் அப்படின்னு நான் ரொம்ப விரும்பி இதை போடணும்னு நினச்சேன். அதாவது சமாதியான பிறகு
எப்படி மண் காப்பிடுறதுன்னு பின்னாடி சொல்கிறார். அதுக்கு முன்னாடி ஒரு பாடலை நான் எடுத்துக்கிறேன் இதுக்காக. சிவஞானம் பெற்றவர் தேவராலும் போற்றப் பெறுவார். சிவயோகி ஞானி சிதைந்து உடல் விட்டால் தவலோகம் சேர்ந்து பின் தான் வந்து கூடி சிவயோக ஞானத்தால் சேர்ந்து அவர் நிற்பர் புவலோகம் போற்றுனர் புண்ணியத்தோரே. சிவயோகிகளாக இருக்காங்க இல்லையா, அந்த சிவயோகிகள் ஞானியர் யோகம் நிறைவுறாமல் அவங்க செய்துட்டு இருந்த வேலை கொஞ்சம் குறையா இருக்குது, கிட்டக்கு வந்துட்டாங்க ஆனால் இன்னும் முடிக்கலை. அந்த நிலைமையில் ஒருத்தர் சமாதி அடைவார்களானால் சிவயோகியான ஞானியர் யோகம் நிறைவுறாமல் உயிர் நீங்கி உடலை விட்டால் தவ உலகத்தை அடைந்து யமன் கையில் சிக்க மாட்டாங்க. தவ உலகத்தை அடைந்து பின்பு பிறந்து சிவயோக வாயிலாக சிவஞானம் நிலை பெற்று விளங்குவர். அவர்கள் ஒளி உலகத்தவரால் போற்றப்பெறும் புண்ணியராவார். இந்த அருட்சட்ட அடியார்கள் ஒழுங்காக முறையாக சட்டத்தை கடைப்பிடிச்சி அவங்க இந்த நிலைமையில் கொஞ்சம் இன்னும் கூட குறை இருக்குது, ஆனால் முழுசாக முடிக்கலை அப்படின்ற நிலையில் அந்த சமாதி நிலை வாய்த்தால் கூட அவங்க நேரம் எங்கே போவாங்க? யமன் கையில் போக மாட்டாங்க, தவ உலகத்தை அடைவார்கள். தவ உலகத்தை அடைஞ்சி திரும்ப வந்து சிவயோகத்தின் வாயிலாக அவங்க தான் அங்கே போயிட்டாங்கல்ல, திரும்ப அவங்களுக்கு உலகப்பற்று பாசம் இருக்காது. அதை இங்கேயே தான் ஆண்டவர் வடிகட்டுறாரு. நல்லா இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், இப்படி பண்ணாதே, இப்படி பண்ணாதே அப்படின்றார் இல்லையா. அதன் வழி ஒழுகும் பொழுது அந்த மனசு அதிலெல்லாம் அப்படியே பழகிடும். அதனால் அவங்க தவ உலகத்தை போய் அடைவாங்க, யமன் கையில் சிக்க மாட்டாங்க. எந்த சிவனடியாருக்கும் யமன் தொடமாட்டான், பயப்படுவான் யமன். ஏன்னா அவர் காலனை காலால் உதைத்தவர், மார்கண்டேயனுக்காக காலனை காலால் உதைத்தவர். அதனால் எல்லாருக்கும் அந்த பயம், யமதர்மனுக்கு அந்த பயம் இருக்கும். அதனால் இறை தூதர்கள் தான் வருவாங்க. அதே மாதிரி அருட்சட்ட அடியார்கள் அது மாதிரி சமாதியாக நேர்ந்தால் அதையும் முன்னாடி இந்த பதிவில் சேர்க்கணும். இது முந்தின தலைப்பு, அது நிறைய சொல்லியிருக்கார், நான் கொஞ்சமாக சொல்கிறேன். அவங்க உயிர் பிரிந்தாலும் யமனிடம் சிக்க மாட்டார்கள், தவ உலகத்தை அடைந்து பின்பு பிறந்து சிவயோகம் செய்வார்கள். ஏன்னா அந்த பூர்வ ஜென்ம வாசனை இருக்கு இல்லையா, அதனால் சிவயோகத்தின் வாயிலாக சிவஞானம் நிலை பெற்று விளங்குவர். அவர்கள் ஒளி உலகத்தாரால் போற்றப்படும் புண்ணியராவார் அப்படின்னு சொல்கிறார். அவங்க மோன சமாதியிலிருந்து வீடு அடைஞ்சிடுவாங்க. அடுத்தது வந்து மோன சமாதி இருந்து வீடடைவார்கள். அவங்க மும்மலத்தையும் அழித்தவங்க, அதனால் செத்தார் சிவமாகியே சித்தர் தாமே. அவங்க சித்தர்களாக தான் இருப்பாங்களே தவிர திரும்ப இந்த உலகப்பற்று அவங்களுக்கு வரவே வராது. யார் மும்மலங்களையும் அறுத்த பிறகு கொஞ்சம் பாக்கி இருந்தால் கூட அவங்களுக்கு திரும்ப அந்த மல வாசனை வராது அப்படின்றார். சிவயோகியாக தான் அவங்க வருவாங்க, பிறப்பாங்க, பிறந்து நேரமுத்திக்கு போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறார். ஈசன் உருப்பெற்று ஞானி எல்லாவற்றையும் அறிவார். அந்த நிலையில் இருக்கிறவங்க எங்கும் சிவமாய் அருளாம் இதயத்து தங்கும் சிவஞானிக்கு எங்குமாம் தற்பரம் அங்கங்கு என நின்று ஜகம் உண்டவான் தோய்தல் இங்கே இறந்து எங்குமாய் நிற்கும் ஈசனே. நீக்கமில்லாமல் எங்கும் விளங்கும் சிவத்தின் அருள் நடுவில் பொருந்தி இருக்கும் சிவஞானிக்கு, அந்த சிவஞானிக்கு எங்கும் சிவமே தோன்றும். அங்கங்கே உள்ள நிலம் முதலிய பூதங்களை விழுங்கி அவற்றுள் கலந்துள்ள வானம் போன்று, இந்த நிலம் முதலிய பூதங்களை விழுங்கி அவற்றுள் கலந்துள்ள வானம் போன்று ஈசன் வடிவு பெற்ற ஞானி உடல் உணர்வு விட்டு எல்லாவற்றிலும் கலந்திருப்பார். அந்த கொஞ்சம் குறையா விட்டுட்டு போனால் கூட அவர் ஈசனை போலவே கலந்திருப்பார். அவர் இந்த பூதங்கள்லாம் பாதிக்காது, எல்லாவற்றிலும் கலந்திருப்பார். இறைவன் எப்படி எல்லாத்துலேயும் கலந்திருக்காரோ அது மாதிரி நிலையை இவர்கள் அடைந்து விடுவார்கள். அது
முந்தின பகுதி. அதில் கொஞ்சம் தான் நான் எடுத்து சொல்லியிருக்கேன், நிறைய விளக்கி சொல்லியிருக்கார் திருமூல நாயனார். சமாதி கிரியை அப்படின்ற தலைப்பில் திரு மந்திரத்தில் 6ஆம் தந்திரத்தில் சொல்கிறாரு. 1910வது பாடல். ஞானியின் உடல் கெடின் வரும் கேடுகள். ஒரு ஞானி, அந்த ஞானியை உடம்பு கெட்டு போகுதுன்னா அதனால் இந்த உலகத்துக்கு என்ன கேடு நிகழும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்தமில் ஞானி தன் ஆகம் தீயினில் வெந்திடின் நாடெல்லாம் வெப்பு தீயினில் நொந்தது நாய் நரி நுகரின் நுண் செரு வந்து நாய் நரிக்கு உணவாகும் வையகமே. வையகமே அந்த யோகியோட, அதாவது ஞானியோட உடம்பு, அந்தமில் ஞானி தன் ஆகம் தீயினில் வெந்திடில், நெருப்பில் வச்சா நாடெல்லாம் வெப்பு தீயினில் நொந்தது. நாடு நகரமெல்லாம் அந்த வெப்பு நோய் வந்து அதில், அதாவது வெப்பு நோயின்றது சூடால் வரக்கூடிய மிக கொடிய ஒரு நோய். திருநாவுக்கரசு பெருமானுக்கு சூளை நோய் வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த வெப்பு நோய் அப்படின்றது மிக அதிகமான சூட்டின் காரணமாக வரக்கூடிய நோய். இந்த ஞானியோட உடம்பு, ஒரு உடம்பு தீயில வச்சா நாடெல்லாம் வெப்பு நோயில் பாதிக்கப்படுமா. வெப்பு தீயினில் நொந்தது. அதனால் அந்த வெப்புன்ற அதிகபட்ச தீயினால் உடம்பு நோகும், நொந்து நலிஞ்சி போகும். தப்பி தவறி அந்த ஞானியோட உடம்ப நாய் நரி நுகரின், கொஞ்சம் நாய் நரி நுகரின் நுண் செரு வந்து நாய் நரிக்கு உணவாகும் வையகமே. அப்பப்பா, அழிவில்லாத சிவஞானியின் உடல் தீயில் வெந்து கெடுமானால் நாட்டில் உள்ள மக்களெல்லாம் வெப்பு நோயினால் பீடிக்கப்பட்டு வருந்துவர். கவனிப்பார் இல்லாமல், அந்த ஞானியை கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் அழுகி நாய் நரி அவ்வுடலை தின்னுமாயின் நுண்மையான பகை மூண்டு நாட்டில் உள்ளவர் அழிந்து, நாட்டில் உள்ள எல்லாரும் அழிந்து நாய் நரிக்கு இரையாவார்கள். ஒரு யோகியோட உடம்பு சூட்டில் வேகுமானால் அந்த நாட்டில் இருக்கிற அத்தனை பேரும் வெப்பு நோயினால் பாதிக்கப்படுவாங்க. தப்பி தவறி அவங்கள யாரும் பார்க்காம விட்டுட்டா, ஒரு தப்பி தவறி நாய் நரி முகருமானால் இந்த நாட்டில் எல்லாரும் வீணான மரணத்தை சந்தித்து நாய் நரிக்கு உணவாவார்கள் அப்படின்னு சொல்கிறார். இவ்வளவு கொடுமையாக அந்த சமாதி வைக்கிறதனுடைய முக்கியத்துவம் இதுவரை எனக்கு தெரியாது. இதில் படிக்கிறப்ப அந்த உக்கிரமாக இருக்குது. சாமி எப்படி சொல்லிட்டு போயிருக்காங்க. ஏன்னா யாருடைய பக்குவம் என்னன்னு தெரியாது. அருட்சட்டாடியார்களுடைய மனப்பக்குவம், அவங்களுடைய பழக்க வழக்கத்தின் காரணமாக அவங்க இன்றைக்கி எந்த நிலையில் இருக்காங்க அப்படின்னு தெரியாது. அவங்களுக்கே தெரியாதவ கூட இருக்கலாம். அவங்களாம் நல்லொழுக்க நெறி நிற்கணும். சாமி சொன்னார் நான் இதை செய்கிறேன், சாமி சொன்னார் நான் இதை கடைப்பிடிக்கிறேன் அப்படின்னு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன் எதுக்குன்னு தெரியலன்னா கூட அந்த நல்ல வழக்கங்களை அவங்க கையில் வச்சுருக்கிறவங்க நிறைய பேர். அதனால் இது எவ்வளவு புனிதமானது, எவ்வளவு முக்கியமானது அப்படின்னு எனக்கு இதை படிக்கிறப்போ ரொம்ப முக்கியமாக தோணுச்சு. அவசியம் இந்த பதிவை போடணும் அப்படின்னு தோணுச்சு. ஞானியின் உடலை கொளுத்துவதால் உண்டாகும் தீங்கு எண்ணிலா ஞானி உடல் எரிதாவிடின் அண்ணல் தன் கோயில் அழல் இட்டதாங்கு ஒக்கும் மண்ணில் மழை விழா வையகம் பஞ்சமாம் எண்ணரு மன்னர் இழப்பார் அரசே. ஞானியோட உடம்பு தீயில் இடப்பட்டு வெந்தால் சிவன் வீட்டிருக்கும் சிவன் கோயிலை தீயிட்டு கொளுத்தியதை போன்றது ஆகும். இறைவா, அந்த நாட்டில் மழை பெய்யாது, உலகத்தில் பஞ்சம் உண்டாகும், நினைத்தற்கரிய மன்னர் பதவியை இழப்பார். ஒரு ஞானியை உடம்பை வெந்து போகிற நிலையில் யாரானும் செய்கிறாங்கன்னா அதனுடைய விளைவு
நாடே வெப்பு நோயினால் வருத்தப்படும், துன்பப்படும். ஞானியோட உடல் தீயில் இடப்பட்டு வெந்தால் சிவன் வீற்றிருக்கும் சிவன் கோயிலை தீயிட்டு கொளுத்தியதை போன்று ஆகும். மன்னர் தன்னோட நிலையை இழந்துடுவார். இவ்வளவு கொடுமை இருக்குன்றது உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஒரு யோகிக்கு, ஒரு ஞானிக்கு இவ்வளவு மகிமை அப்படின்றது தான் எனக்கு இதை சொல்லணும்னு தோணுச்சு. சிவஞானியின் உடலை புதைக்க வேண்டும். புண்ணியமாம் அவர் தம்மை புதைப்பது. நன்னி அனல் கோக்கில் நாட்டில் அழிவாகும். மண்ணில் அழியில் அலங்கார பங்கமாய் மண்ணுலகெல்லாம் மயங்கும் அனல் மண்டியே. சிவஞானியின் உடலை புதைப்பது புண்ணியமாகும். அவர்தம் உடலை நெருப்பை இட்டு சுட்டு எரித்தால் நாட்டில் அழிவு ஏற்படும். அந்த உடலை புதைக்காமல் மண்ணில் கிடந்து அழியும்படி விட்டால் உலகத்திலே அழகு அழியும். அந்த ஞானியை ஒழுங்கா முறையோட மண் காப்பிடாமல் விட்டுட்டா அழகு அழியும். உலகமெங்கும் தீ பிடித்து கெடும். அங்கங்கே நெருப்பினால் பாதிப்புகள் உண்டாகி நாடு கெட்டு போகும் அப்படின்னு சொல்கிறார். மன்னரும் மக்களும் நன்மை அடைவர். எதனால்? மண் காப்பிடுறதுனால. அந்தமில் ஞானி அருளை அடைந்த கால் அந்த உடல்தான் குகை செய்து இருந்திடில் திருத்திடில் சுந்தர மன்னரும் தொல் புவி உள்ளோரும் அந்தமில் என்ப அருள் பெறுவாரே. அழிவில்லாத அந்த ஞானியோட அருளை பெற்ற பின் உடலை விட்டால், அவர் ஞானி ஆயிட்டாரு, அருள் இறைவனுடைய அருள் பெற்றுட்டாரு, உடம்பை விட்டுடுறாரு. அப்போது அந்த உடம்பை குகை ஒன்றை கட்டி அதில் அமைக்க வேண்டும். அங்ஙனம் செய்தால் அழகிய மன்னரும் பழைய குடிமக்களும் அளவில்லாத இன்பத்தை விளைக்கும், அந்த நாட்டுக்கு விளைக்கும் இறைவன் அருளை பெறுவர். முறையோட அந்த ஞானியோட உடம்பை சமாதி வைக்கிறப்போ அந்த மன்னரும் குடிமக்களும் நல்ல அழகிய இன்பமான வாழ்க்கையை வாழ்வாங்க. இன்பம் விளையும். அந்த நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் இன்பம் விளையும். அந்த குகை எப்படி வைக்கிறதுலாம் கூட சொல்கிறார். அதுக்கு அளவெல்லாம் சொல்கிறார். நவமிகு சாணாலே நல்லாழம் செய்து குவைமிகு சூழ ஐஞ்சாணாக கோட்டித்து அவமிகு குகை முக்கோண முச்சாணாக்கி பவமறு நற்குகை பத்மாசனமே. 9 ஜானுக்கு குறையாமல், நம்ம உடம்பு 8 ஜான் இல்லையா, 9 ஜானுக்கு குறையாமல் ஆழமாய் குழியை தோண்டி அங்கனம் தோண்டிய மண்ணை குழியை சுற்றிலும் 5 ஜானுக்கு அப்பால். இப்போது ஒரு பள்ளம் எடுக்கிறாங்கன்னா பக்கத்திலே போடாதீங்க, 5 ஜானுக்கு அப்பால் வளைத்து கொட்டி தவமிக்க குகையை முக்கோண வடிவாய் பக்கம் ஒன்றுக்கு 3 ஜான் அளவுள்ளதாய். ஒரு பக்கம் 3 ஜான், 3 முக்கோணத்தில் ஒவ்வொரு பக்கமும் 3 ஜான் அளவுள்ளதாக இருக்கணும். 9 ஜான் ஆழம் எடுக்கணும். அந்த எடுத்த மண்ணை 5 ஜானுக்கு அந்த பக்கம் ஒட்டணும் அப்படின்னு சொல்கிறாரு. முக்கோண வடிவாய் பக்கம் ஒன்றுக்கு 3 ஜான் அளவுள்ளதாய் செய்து பிறவியை நீக்கும் நல்ல குகையில் ஞானியின் உடலை பத்மாசனம் போல் இருத்திடுக. இந்த ஞானியோட உடம்பை பத்மாசனம் இட்ட முறையில் அவரை உட்கார வச்சு சமாதியில் உட்காத்தி வைக்கணும் அந்த குகையில் அப்படின்னு சொல்கிறார். குகை அமைப்பதற்கு உரிய இடங்கள் சொல்கிறார். தன்மனை, சாலை, குளங்கரை, ஆற்றிடை, நன்மலர் சோலை, நகரில் நல் பூமி, உன்னரும் காணம், உயர்ந்த மலைச்சாரல், இந்நிலந்தான் குகைக்கு எய்தும் இடங்களே. அந்த சிவஞானியோட மேனியை வைக்கணும்னா நல்லடக்கமான குகை அமைக்கின்ற இடங்கள், அந்த இடம் தேர்ந்தெடுக்கிறது எப்படின்னு சொல்கிறாரு. சமாதி செய்விப்பவன் வீட்டின் பக்கம், நடைபாதையின் பக்கம், குளக்கரை, ஆற்றின் நடுப்படுகை, பூஞ்சோலை, நகரத்தில் நல்ல பூமி,
நினைத்தற்கு அருமையான காடு உயர்ந்த மலைச்சாரல் என்ற இவ்விடங்களே அமைத்தற்குரிய இடங்கள். இந்த ஞானியை சமாதி வைக்கிறதுக்கு உரிய இடங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. சமாதிக்கு உரிய மற்றொரு வகை நற்குகை நால்வட்டம் பஞ்சாங்க பாதமாய் நிற்கின்ற பாத நவபாத நேர்விழ பொற்பமும் ரோஷமும் 3க்கு 3 அணி நிற்பவர் தாம் செய்யும் நேர்மையதாமே. நெருக்கமாக உள்ளவர் நல்ல குகை 4புறமும் காலடியால் 5 அடி அகலமும் உயரம் 9 அடி நேராக அமைய 5 அடி அகலம் 9 அடி ஆழம் நேராக அமைய அழகு அமைந்த குகையின் குறுக்களவு 3க்கு 3ஆக செய்யும் முறையாகும். இந்த குறுக்கு அளவு 3க்கு 3 இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அந்த உடம்ப மண் காப்பிடுறதுக்கு இவ்வளவு விஷயங்கள் இருக்குது அப்படின்றத நினைக்கிறதுக்கு உண்மையிலேயே அபூர்வமாக இருக்குது. ஒவ்வொரு சமாதி கோவில்களும் இப்படி தான் முறைப்பட அமைஞ்சிருக்கும். அதனால தான் எப்பவும் சித்தர்கள் சமாதி இருக்கிற இடத்துல மிகப்பெரிய பவர் இருக்கும். அது மாதிரி தான் ரெட்டியப்பட்டியும் அந்த முறையோடு தான் அங்கே பண்ணியிருக்காங்க. குகையில் இட வேண்டியவை இப்போது அளவு சொல்லிட்டாரு. அடுத்தது குகையில் இட வேண்டியவை சொல்கிறாரு. பஞ்சலோகங்கள் நவமணி பாரித்து விஞ்சப்படுத்ததன் மேலாசனம் இட்டு முஞ்சி படுத்து வெந்நீரிட்டது அதன் மேலே பொன்செய் நற்சுண்ணம் பொதியலும் ஆமே. 5 வகை உலோகங்கள் பஞ்சலோகம்னு சொல்லுவாங்க. 5 வகை உலோகங்களையும் 9 வகை மணிகளையும் 9 நவமணின்னு சொல்லுவாங்க. பஞ்சலோகம் நவமணின்னு சொல்லுவாங்க. அந்த 5 வகை உலோகங்களையும் 9 வகை மணிகளையும் குகையினில் பரப்பி மிகுதியாய் இட வேண்டும். நிறைய வைக்கணும். அதன் மீது இருக்கையை அமைத்து தர்ப்பையை பரப்பி திருவெண்ணீற்றை நிறைய இட வேண்டும். அதன் மீது பொற்சுண்ணப் பொடியை போடவும் வேண்டும். இதெல்லாம் அந்த உடம்ப அந்த குகைக்குள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடி பண்ண வேண்டியவை. நறுமண பொருட்களுடன் தூபம் காட்ட வேண்டும். நல் குகை நால்வட்டம் படுத்ததன் மேற்சார கள்ளவிழ் தாமம் களபம் கத்தூரியும் தெள்ளிய சாந்து புழுகு பன்னீர் சேர்த்து ஒள்ளிய தூபம் உவந்து இடுவீரே. குகையோட நடுவில் 4 சதுரமாக பண்ணி அதன் மேலே தேன் ஒழுகும் மலர், அதாவது காஞ்சி போன வாடிப்போன மலர் இல்லை, தேன் ஒழுகும் மலர், சந்தனம், கஸ்தூரி ஆகியவற்றுடன் தெளிவான சாந்து புனுகு பன்னீர் என்பவற்றை சேர்த்து தெளியுங்கள். ஒளி பொருந்திய தீபத்தை அக்குகையில் காட்டுங்கள். சுவாமிக்கு பண்ணுற மாதிரி எல்லாத்தையும் ஒவ்வொன்றா சொல்கிறாரு. வாசனை திரவியங்களை போடுங்க, தெளிங்க, தீப ஒளியை தீபாராத்தி காட்டுங்க, அக்குகையில் காட்டுங்கள் அப்படின்னு சொல்கிறார். அந்த குகையோட நடுவில் இதெல்லாம் போடணும், கள்ளவிழ் மலர்கள்லாம் போடணும் அப்படின்னு சொல்கிறார். உடலில் வெந்நீற்றை பூசி மலர் முதலியவற்றை அணிவித்து சமாதியில் வைக்க. ஓதிடும் வெந்நீற்றால் உத்தூளம் குப்பாய மீதினில் இட்டால் சனத்தினின் மேல் வைத்து போதரு சுண்ணமும் நீரும் பொலிவித்து மீதில் இருத்தி விரித்திடுவீரே. சொல்லப்படும் வெந்நீற்று பூச்சாகிய சட்டையை மேலே இட்டு, உடம்பு முழுசும் விபூதி திருநீர், சட்டையை மேலே இட்டு ஞானியின் உடலை இருக்கை மீது அமர்த்தி உள்ள அந்த பஞ்சலோகம் நவமணிகள்லாம் போட்டு தர்பை புல் பரப்பி நம்ம நிறைய பண்ணியிருக்கோம், மலர்கள் தூவியிருக்கோம், வாசனை திரவியங்கள்லாம் போட்டிருக்கோம்ல, அந்த வெந்நீர் ஆகியவற்றை அணிவித்து குகையின் மீது வைத்து 4 பக்கமும் மண்ணை விரித்து சமம் செய்யுங்கள். இப்போது உடம்ப உள்ளே வச்சாச்சு, ஞானியோட உடல் இருக்குது, சுத்தீவிர அந்த வெளியில் போட்ட மண்ணை சமமாக போடுங்க. 4 பக்கமும் சமமாக இருக்கணும். 4 பக்கமும் மண்ணை விரித்து சமம் செய்யுங்கள். குகையின் மீது
குருவைப் போல் அணி செய்க. விரித்த பின் உள்ள சமாதியில் வச்சாச்சு. 4 பக்கமும் மண்ணை தள்ளி சரி பண்ணியாச்சு. விரித்த பின் நார்ச்சாரும் மேவுதல் செய்து பொரித்த கறி போனகம் இளநீரும் குருத்தலம் வைத்தோர் குழைமுகம் பார்வை தரித்த பின் மேல் வட்டம் சார்த்திடுவீரே. மேலே சொன்ன மாதிரி வெந்நீர் முதலியதெல்லாம் பூசி பின்பு 4 பக்கத்துலேயும் மண்ணை பரப்பி பொரிக்கறி உணவு இளநீரோட குருவன் திருவடியையும் இட்டு காதணி முகம் கண் ஆகியவற்றை சாத்திய பின் மேலே மேலாடை சாத்துங்கள். மேலாடையை சாத்துங்கள். குகையின் மீது குருவைப் போல் அலங்கரித்து நைவேத்தியம் படைக்க வேண்டும் என்பது கருத்து. உபச்சாரம் செய்ய வேண்டும். மீது சொரிந்திடும் வெந்நீரும் சுண்ணமும் போது பல கொண்டு தர்பைப்புல் வில்வமும் பாத உதகத்தால் மஞ்சனம் செய்து பார் மீது 3க்கு 3 அணி நிலம் செய்யுமே. திருநீட்டையும் நறுமணப் பொடியையும் மேலே சொரியும் தர்பையையும் வில்வ மலர் கொண்டு பாக்கியம் ஆசமனம் அர்க்கியம் தந்து நிலத்தின் மீது 3க்கு 3 அடி மேடை அமையுங்கள். மேலே உள்ளே வச்சாச்சு இப்போ குகையில். அடுத்தது மேலே என்ன செய்யணும்னு சொல்கிறாரு. 3க்கு 3 அடி மேடை அமையுங்கள். ஞானிகள்லாம் வீட்டுக்கு வந்தால் என்ன செய்வோமோ அது மாதிரி இதெல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறார். ஞானியின் மீது சிவலிங்கம் அல்லது அரசங்கன்று அமைத்து வழிபட வேண்டும். அந்த சமாதி வச்சோம் இல்லையா, இப்போது உள்ள குகையில் உட்கார வச்சாச்சு. 4க்கு 4 அடி மேடை வச்சாச்சு. ஆதனம் மீதில் அரசு சிவலிங்கம் போதும் 2னில் 1ஐ தாபித்து மேதகு சந்நிதி மேவு உத்தரம் பூர்வம் காதலிற் சோடசம் கான் உபசாரமே. இப்போது மேலே என்ன செய்யணும் அப்படின்னு திருமூலநாயனார் சொல்கிறார். மேடை மீதில் அந்த எல்லாம் அழகாக வச்சு மூடியாச்சு. மேடை மீதில் அரச மரக்கன்று வைக்கலாம். அதாவது இதுக்கு மேலே வசதி இல்லாதவர்கள் ஒரு அரச மரக்கன்றை மேலே வச்சிடலாம். அல்லது சிவலிங்கம் என்னும் இவற்றுள் ஒன்றை நிறுவி சமாதியின் மேன்மையான சந்நிதிக்கு வடக்கு தெற்கு பக்கம் அல்லது கிழக்கு பக்கம் ஆகியவற்றுள் ஒன்று அமைய அன்புடன் 16 வகை உபச்சாரம் செய்வீராக அப்படின்னு சொல்கிறார். இது மாதிரி தான் செய்யணும். என்னென்ன இந்த திருமூலநாயனார் இவ்வளவு விளக்கமாக சொல்லியிருக்கிறத பார்க்குறப்போ சுவாமிகள் சமாதிக்கு ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார் அப்படின்றத ரொம்ப மனசுக்கு எவ்வளவு முக்கியம். நம்ம சாதாரணமாக இறந்துட்டாங்க சுடக்கூடாது சமாதி வைக்கணும் அவ்வளவு தான் தெரியுமே தவிர இதில் இவ்வளவு விஷயங்கள் அடங்கி இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியாததுனால எல்லா அடியார்களும் இந்த சிவசிந்தனையோடு இருக்கிற எல்லாருக்கும் இது மிக மிக பொருத்தம் அப்படின்றத நினச்சி அருட்சட்டத்தோட மேன்மை இன்னும் எனக்கு ரொம்ப ரொம்ப உயர்வாக தெரிகிற மாதிரி இதை எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. ஒரு சின்ன விஷயம் அதில் எவ்வளவு முக்கியத்துவம் இருக்குது அப்படின்றது தான் எனக்கு இப்போ புதுசாக நான் நினச்சது. மண் காப்பிடுறது பழசு, அதுக்குள்ளே இருக்கிற மகத்துவம் என்னை பொறுத்த வரைக்கும் புதுசு. ஏன்றது தெரியாது, ஏன் மண் காப்பிடணுன்றது தெரியாது. அப்படி மண் காப்பிடலைன்னா என்ன கெடுதல் அது தெரியாது. வழக்கத்தால் செய்தோம் அவ்வளவுதான். இப்போது இந்த பதிவில் உங்களுக்கு இதெல்லாம் நல்ல விஷயம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கு முன்னாடி பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த நல்ல விஷயங்களை ஒருத்தர் இன்னொரு அடியாருக்கு பரவலாக அனுப்புங்க. இது திருமூலநாயனார் எழுதிய திருமந்திரத்தில் இவ்வளவு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றதுனால இது மிகவும் முக்கியமான நம்முடைய சுவாமிகளோட பாடல்களுக்கு நிறைய விளக்கங்கள் சாத்திர நூல்கள் காட்டுது.
நிறைய கந்தர் அலங்கார பாடலில் காட்டுது. கிருபானந்த வாரியார் சுவாமிகள் விளக்கம் கொடுக்குறப்போ அருட்பாடல்களுக்கே விளக்கம் கொடுத்த மாதிரி கடைசியாக அங்கே முருகன்னு முடிப்பார். கருத்து நம்ம அருட்பாடல்கள் கருத்தாக இருக்கும், பல இடங்களில் அது மாதிரி இருக்குது. அதே மாதிரி தாய்மானாருடைய கருத்துக்கள், திருக்குறள்லேருந்து கருத்துக்கள், திருமுறைகள்லேருந்து கருத்துக்கள் எந்த அளவுக்கு பொருந்துது அப்படின்றத சுவாமிகள் இந்த 12 திருமுறை உட்கார்ந்து படிச்சுட்டு திருமூலரை படிச்சுட்டா இதெல்லாம் சொன்னார். அவர் தவம் பண்ணார். ஆண்டவர் இறைவன் சொன்னது, பரம்பொருள் சொன்னதை அவர் சொன்னார். ஆனால் இதுக்கு இவ்வளவு விளக்கம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அந்த கருத்தில் உங்களுக்கும் எல்லாருக்கும் தெரிய வைக்கணும் அப்படின்ற என்னோட ஆசை, என்னை பொறுத்தவரை நியாயமான ஆசை. அடியார்கள் இதை அதான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட யாருக்கு தெரியுமோ அருட்சட்ட அடியார்களுக்கே நிறைய பேருக்கு சொல்லி விடுங்க. ஏன்னா இன்னும் வர்ற காலத்தில் நிறைய அருட்சட்ட அடியார்களுக்கு இது பயனுள்ள தகவலாக இருக்கும். ஏன்றது தெரிஞ்சு செய்கிறப்போ நம்ம இன்னும் முறையோடு செய்வோம் அப்படின்றதுக்காகத்தான் இந்த பதிவு போட்டேன். வாழ்க வளமுடன், வாழி எந்நாளும் மெய்மை, வாழ்க நல்லறங்கள் எல்லாம், வாழிய பெரியோன் நாமம் வாழியே வாழி வாழி. அடுத்த பதிவில் அடுத்த ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்போம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.